ராக்கெட் லான்ச்சர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டி ஆர்டர் 6/2025. இது வந்து டேட் பார்த்திங்கன்னா 4th April 2025. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 notified in the Finance Act 2025 with effect from 1st April 2025 regarding. அதாவது இப்போ நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டையும் எங்கே டெபாசிட் பண்ணாலும் அதுக்குரிய நமக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறது வழக்கம் தான். ஸோ அதில் சில மாடிஃபிகேஷன் வந்து இந்த ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா this is with reference to amendments made by Finance Act 2025 published on the 29th March 2025. அதாவது மார்ச் 29th கொண்டு வந்த இந்த ஃபினான்ஸ் ஆக்டை பொறுத்து நமக்கு எஸ்டி ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 4th April 2025 நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினான்ஸ் ஆக்டை பொறுத்து தான் நமக்கு இந்த எஸ்பி ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து 3 விஷயம் வந்து 3 ஆக்டில் வந்து அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இன் செக்ஷன் 194A and then section 80CCA and then section 194H. ஸோ இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன் செக்ஷன் 194A. ஸோ 194Aல என்னென்ன மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 194A அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டிடிஎஸ் பிடிக்கிறதுக்குள்ள ஒரு செக்ஷனு. இதில் என்ன அப்படின்னா இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன்லேயோ நம்ம டெபாசிட் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க தருவாங்க. ஓகேங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு லிமிட்டை தாண்டும் போது அதுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ அதில் சிலது மாடிஃபிகேஷன் தான் இதில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன இன்வால்வ் ஆகும் அப்படின்னா என்னென்னா பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கம்பெனிஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிப்போம். ஸோ அதுதான் வந்து இதில் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். For the words 40,000 rupees wherever they occur, the words 50,000 rupees shall be substituted. அதாவது என்னென்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா இப்போது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்க. அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித டிடக்ஷனும் பிடிக்க மாட்டாங்க. 40,000க்கு மேலே நீங்கள் ரீச் ஆகும்போது அதில் 10% எவ்வளோ 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. ஓகேங்களா? 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. ஸோ இதை வந்து இப்போ என்னென்னு மாற்றிருக்காங்கன்னா 50,000 ருபீஸாக மாற்றிருக்காங்க. அதாவது 40,000 இருக்கிறத இப்போது இது வந்து 50,000ஆக மாற்றிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன் சப்கிளாஸ் டி ஃபார் த வேர்ட்ஸ் 5,000 rupees the words 10,000 rupees shall be substituted. அதாவது என்னென்னா இதில் 5,000 rupees அப்படின்னு இருக்கிறத 10,000 rupeeஸாக மாற்றிருக்காங்க. அதாவது இது என்னென்னா நார்மலாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட். அதாவது முன்னாடி நான் சொன்னது பார்த்திங்களா அந்த பேங்க்ஸு இந்த மாதிரிலாம் வருதுன்னு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கில் பண்ணும்போது ஜென்ரல் லிமிட்னு இதை சொல்கிறாங்க. ஜென்ரல் லிமிட்டில் 5,000 இருக்கிறத 10,000 rupeeஸாக மாற்றிருக்காங்க. த நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ரொவிஷனு ஃபார் த வேர்ட்ஸ் 40,000 rupees the words 50,000 rupees shall be substituted. ஸோ முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட் தான். இது வந்து நார்மல் பீப்புளுக்கு இது கொடுக்குறாங்க. தென் அடுத்து உள்ளது இம்பார்ட்டண்டான ஒன்று. பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் த வேர்ட்ஸ் 50,000 rupees the words 1,00,000 rupees shall be substituted. இது யாருக்காக அப்படின்னா ஸ்பெஷலி ஃபார் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். சீனியர் சிட்டிசன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து வர இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 50,000 கிராஸ் பண்ணால் அதுக்கு 10% டிடிஎஸ் பிடிக்கணும்னு முன்னாடி இருந்தது. இப்போ அதை வந்து என்னென்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1 லேக்கை தாண்டும் போது டிடிஎஸ் பிடிச்சா போதும், அந்த 10% அமௌண்ட்டை 1 லேக் மேலே கிராஸ் பண்ணால் பிடிச்சா போதும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்னொரு நோட் பண்ணுறது என்னென்னா அவங்க வந்து அதுக்கு 15G அல்லது 15H கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து அவங்களுக்கு அந்த வரி விலக்குங்கிறது ஆல்ரெடி இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட்டு இன் செக்ஷன் 80CCA. ஸோ இவங்க கொண்டு வந்த 3 திருத்தத்தில் இது அடுத்தது வந்து இது 3வது திருத்தம், 2வது திருத்தம். இதில் என்ன அப்படின்னா இது என்ன 80CCA அப்படின்னா என்னென்னா இது வந்து இப்போ நம்ம நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து நிறையா இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. அதுலேருந்து வரதும் இன்னொரு இந்த இதில் உள்ளது இன்னொரு பியூட்டியான ஒரு இது என்னென்னா எல்ஐசி பிளான், லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் இந்த 80CCA சொல்லுது. அதாவது இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம் அண்டு ஸ்பெசிஃபைடு ஆனுட்டி பிளான்ஸ் ஆஃப் த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். எல்ஐசியோட ஸ்பெசிஃபைடான ஆனுட்டி பிளான்ஸ் நோட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஆனுட்டியில் தான், அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீமில் நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் எல்ஐசியில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் வர இன்கம், அதாவது டேக்ஸபிள் இன்கம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து மாடிஃபை தான் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன வார்த்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். நோட் பண்ணிங்க. ப்ரொவைடட் ஃபர்தர் தட் amount referred to in class A which is withdrawn on or after 29th August 2024 shall not be charged to tax in the case of assessee being an individual. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்க இல்லையா, அதில் வந்து ஒரு தனிநபராக இருக்கும் மதிப்பீட்டாளருக்கு வரி விதிக்கப்படாது அப்படிங்கிறத மென்ஷனாக சொல்லியிருக்காங்க. இந்த ரூல் படி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அப்புறம் நீங்கள் எல்ஐசிலேருந்து நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து சர்டன் அமௌண்ட் வச்சுருந்தாங்க, 20,000 to 40,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து இனி வரி விதிக்கப்படாது அப்படிங்கிறத தெளிவாக இதில் சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 194H. இது எதுக்காக அப்படின்னா 194H இதுவும் ஒரு டிடிஎஸ் தான். இதில் என்ன வார்த்தை அந்த நீங்கள் அந்த டிடிஎஸில் உள்ளே போயிட்டு அந்த செக்ஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து டிடிஎஸ் ஆன் கமிஷன் ஆர் brokerage payments. TDS on commission or brokerage payments to residents with the rate reduced to 2% on or after October 1, 2024 if PAN is provided. அதாவது என்னென்னா இதில் அந்த அமௌண்ட்டுங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், the 194H of the Income Tax Act in the first provision for the words 15,000 rupees, the words 20,000 rupees shall be substituted. முன்னாடி சொன்னதான் நான் இதில் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15,000 ருபீஸுன்றத 20,000 ருபீஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? நம்ம டிடிஎஸ் வந்து கமிஷனுக்கும் ப்ராக்கரேஜ் பேமெண்ட்ஸுக்கும் பிடிக்கிற அமௌண்ட் வந்து முன்னாடி வந்து 15,000 இருந்தது. அந்த 15,000 அமௌண்ட்டை இப்போது நம்ம அது வந்து 20,000க்கு மேலே அந்த அமௌண்ட்டு கமிஷனோட அமௌண்ட்டோ இல்லை ப்ராக்கரேஜ் பேமெண்ட்ஸோட அமௌண்ட்டோ 20,000 தாண்டினா தான் நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த 194Hல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா நமக்கு எதுலேருந்து அப்படின்னா ஃபினான்ஸ் ஆக்ட் 2025 அதை பொறுத்து தான்
இது நமக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு உள்ளதுக்கு மட்டும் ரிலேட்டடாக இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்பி ஆர்டர் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கிறது நிறைய இருக்கும். அதில் நீங்கள் போய் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியாதனால தான் நான் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி 80cca அதை போய் பார்த்தீங்கன்னா அதில் அந்த வேர்டு மென்ஷன் பண்ணதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு இந்த நம்ம எஸ்பி ஆர்டரோடு வந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் இருந்தது தான். அதுதான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இது 194A நான் சொன்ன மாதிரி அதில் அமௌண்ட் மாடிஃபை பண்ணதெல்லாம் இருக்கும். இதுக்கு மேலே படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க, நல்லா டீட்டெயிலாக படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ஆக்டை போய்ட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 194H இதில் அவங்க சொன்னது தான். 194Hல் அந்த வேர்ட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 15,000ங்கிறத 20,000 மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத. இது எல்லாமே அமெண்ட்மெண்ட், ஓகேங்களா? இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக கொண்டு வந்து தான். ஏன்னா இப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், சீனியர் சிட்டிசன் வந்து 50,000க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் தாண்டும் போதே அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் கட்டுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1 lakh தாண்டும் போது அப்படியே டபுள். ஸோ இது வந்து பெனிஃபிட் தான். ஸோ இந்த மாதிரி எஸ்பி ஆர்டர்ஸ்லாம் வரும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எஸ்பி ஆர்டர்ஸ்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம அப்டேட்டட் தான். நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுட்ருப்போம் இவ்வளோ தான் அமௌண்ட்டுங்கிறது. பட் இந்த அமௌண்ட் எப்போ மாறணுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எஸ்பி ஆர்டர் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நமக்கு முன்னாடியே நிறைய ஆக்டே எல்லாமே வந்துருக்கு. ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்டாட்டிக்காக நமக்கு அப்பப்போ டைனமிக்காக அப்பப்போ நமக்கு இது மாறிட்டுருக்கும். அப்பப்போ நமக்கு என்னென்ன ஆர்டர் வருதோ அப்பப்போ அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு எஸ்பி ஆர்டர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.